ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேச நினைக்கிற காரியம், உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை குறித்து பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமாகிய அந்த உன்னதமான தேவனுடைய தற்சுரூபமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் கிறிஸ்து இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷன் இழந்து போனதை தேடவும் ரசிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆகவே மனுஷன் என்ன இழந்து போனானோ, எதை இழந்து போனானோ அதை திரும்பவும் பெற்றுத்தரும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் தான் சொந்த ரத்தத்தை சிந்தி பிசாசனுடைய சகல வல்லமையும் தோற்கடித்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் இயேசு கிறிஸ்து ஜெயவீரராக உயிர்த்தெழுந்தார். அந்த உன்னதமான தேவன் இயேசு கிறிஸ்து தான் விட்டு சென்றிருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய சொந்த சீசர்களை, குறிப்பாக 12 அப்போஸ்தலர்களை அவர் உருவாக்கி தன்னுடைய எல்லா விதமான கட்டளைகளையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணினார். அதே போல மத்தேயு 28:20 நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் அதையே மறுபடியும் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கோ பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார், ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் தொடர்ச்சியாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கும் இந்த திண்டுக்கல் பகுதியில், திண்டுக்கலுக்கு மிக அருகாமையில் இருக்கிற இந்த முள்ளிப்பாடி என்கிற கிராமத்தில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிற சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து வருகிறோம். இது நிமித்தமாக இந்த பகுதியிலே வாழ்கின்ற, திண்டுக்கல் மையமாக வைத்து வாழ்கின்ற அநேக ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினவர்களாய் இன்றைக்கு மிகப்பெரிய சாட்சிகளாக உருவெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் இதை அநேகருக்கு கொண்டு செல்லும்படியாகவும் இந்த நாளிலிருந்து நாம் இந்த ஒரு புதிய யூடியூப் வலைதளத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த யூடியூப் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் கேட்டு பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நம்முடைய இந்த அப்போஸ்தல உபதேச ஊழியங்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிற இந்த அப்போஸ்தல சபையானது ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 10 மணி அளவில் இந்த இடத்துல ஆராதனை நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு கூட தெரியப்படுத்துகிறேன். அதே போல ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று திருவிருந்து ஆராதனையும் ஐக்கிய விருந்து ஆராதனையும் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த யூடியூப் வலைதளத்தை நீங்கள் பயன்படுத்தி இதிலிருந்து மிகப்பெரிய ரட்சிப்பை மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல, பார்த்து பயனடைவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord.